ஆகஸ்ட் 17 தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு 7 முக்கிய தீர்மானங்களுடன் மங்களூர் மைய ஒன்றியத்தில் முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரம். ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்களை அழைத்து வருவோம் என மாவட்ட செயலாளர் இ. பாலமுருகன் பேட்டி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கல்லூர் ஆவட்டி கூட்டு சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மங்களூர் மைய ஒன்றிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மங்களூர் மைய ஒன்றிய செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மற்றும் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திட்டக்குடி தொகுதி மாவட்ட செயலாளர் பாலமுருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பாக நடத்துவது தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினார். 17 தமிழர் எழுச்சி நாள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை முன்னிட்டு திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் மங்களூர் மைய ஒன்றிய செயலாளர் அண்ணன் முருகானந்தம் தலைமையிலே ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த செயற்குழு கூட்டத்திலே 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக தற்போது ஆளும் தமிழக ஆட்சியிலே சமூக நீதி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு நன்றி தீர்மானம் இயற்றி எதிர் வருகின்ற தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிலே திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் பெரும் அளவிலே மக்களை திரட்டுவதில் முன்வருவதாக மைய ஒன்றிய செயலாளர் இங்கே தீர்மானமாக முன்வந்திருக்கிறார். நாங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் இலக்கு வெற்றியைத்தான் பெற்றுத்தரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்கின்ற விளக்கத்தை முன்மொழிந்து சாதி ஒழிப்பு தமிழ் தேசிய விடுதலை என்கின்ற விளக்கத்தோடு பெரும் திரளாக இந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்வதில் பங்கேற்கிறோம் என்பதை இந்த மூலமாக தெரிவித்துக் கொள்கிறது.